ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். மருதாணி வச்ச 10 நிமிஷத்தில் செவக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சால் போதும். நம்ம வீட்டில் மருதாணி மரம் நிற்கும். அந்த இலையை பறித்து நைட்டு ஃபுல்லாக கையில் வச்சா கூட செவக்கவே செவக்காது. இந்த மாதிரி வைக்கும்போது செவன்னு சிவப்பு கலரில் 2 மாதம் ஆனாலும் அழியாமல் இருக்கும். நாமளே எப்போவாச்சும் தான் மருதாணி வைப்போம். அந்த மருதாணி ஒரே வாரத்தில் அழிஞ்சிருச்சுது அப்படின்னா இப்படி என்னைக்காவது வைக்கிற மருதாணியை இந்த மாதிரி வச்சு பாருங்க. ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த சாரை புனிஞ்சு சேர்க்கணும்னு தேவையில்லை. அரை ஸ்பூன் காப்பித்தூள் எடுத்திருக்கிறேன். இதை சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். 1 கற்பூரம் எடுத்திருக்கிறேன். இதை கைட்டை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சாமி கும்பிடுற கற்பூரம் அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமம் எடுத்திருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். குங்குமம் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு நல்ல டார்க் கலரை கொடுக்கும். இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி நல்லா தலான்னு ஒரு 2-3 கொதி மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. அது கொதிக்கும் போதே அதோட கலர் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலரில் கிடச்சிருக்குது. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இதை தலைக்கு தேய்க்கலாமா அப்படின்னு. வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல தண்ணி தலான்னு கொதிக்குது. அதோட கலர் அவ்வளோ நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது. நல்லா இந்த மாதிரி 2-3 கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுலாம். ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிருச்சுது. இதில் இருக்க லெமனை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் நான் சொல்கிறேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கையில் வச்சதுக்கு அப்புறம் நீங்களே நினைப்பீங்க, ஐயோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரைச்சோம் இல்லையே, நம்ம தலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது நல்லா டார்க் கலரில் பிடிக்கும். வடிகட்டி எடுத்தாச்சு. நான் ஸ்பூன் வச்சு கோரி காட்டுறேன் எவ்வளோ நல்லா டார்க் கலரில் இருக்குதுன்னு. ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை பறித்து அதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரோட்டு சைடில் நிற்கிற இலையெல்லாம் நம்ம பறித்தோம் அப்படின்னா அதில் தூசிலாம் அதிகமாக இருக்கும். அதனால் கழுவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை கிடைக்கலன்னா கூட வருத்தப்படாண்டாம். மருதாணி பவுடரு கூட எடுத்துக்கலாம். இலையை மட்டும் உருவி எடுத்துக்கோங்க. காம்பெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி வராது. மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். உருவி வச்சிருக்க மருதாணி இலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான இலை இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மருதாணி பவுடரு சேர்த்துருந்தாலும் உங்களுக்கு இதே கலர் தான் கிடைக்கும். இப்போ காய்ச்சி வச்சிருக்க தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதங்க, பிறகு அரைச்சி வரும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். 1 பாக்கெட் பாக்கு எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்கெட் பாக்கு இல்லை அப்படின்னா கொட்டாம்பாக்கு கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல கலரை கொடுக்கும். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்த மருதாணி இலையை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு டைம் கையால் அள்ளி வைக்கும் போதே என்னோட கையில் பாருங்கள் கலர் எவ்வளோ நல்ல டார்க்காக பிடிக்குதுன்னு பாருங்கள். இதுவே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சா போதும். அவ்வளோ நல்லா டார்க் கலரில் பிடிக்கும். நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இனிமேல் மருதாணி இலை அரைச்சி நாள் முழுக்க உங்கள் கையில் வச்சு நீங்கள் கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை. இந்த மாதிரி வைக்கும் போது 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அதிக நேரம் வைக்கணும்னு தேவையே இல்லை. அரைச்ச மருதாணி இலையை வலிச்சு தான் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதுக்கே என் கையை நல்லா டார்க் கலரில் பிடிச்சிருக்குது. மருதாணி வைக்கும்போது சில பேருக்கு தலைவலிக்கும், கையெல்லாம் இழுத்துக்கும். அவங்க மட்டும் நீலகிரி தைலம் அப்படி இல்லைன்னா கோடாரி தைலம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தலைவலியும் வராது, கையும் இழுக்காது. நான் கோடாரி தைலம் தான் ஒரு 3 to 4 சொட்டு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட கலரே மாறி வரும். இந்த மாதிரி அரைச்சி இந்த இலைய கையில் வைக்கும் போது அவ்வளோ ஒரு நல்ல டார்க் கலரில் பிடிக்கும். தலையில் கூட வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இதை தலையிலையும் அப்ளை பண்ணலாங்க. கையில் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தலையிலையும் நல்ல டார்க் கலரில் பிடிக்கும். தலையில் வைக்கும்போது நம்ம அந்த தண்ணி ரெடி பண்ணும்போது கற்பூரம் சேர்த்தோம்ல, அந்த கற்பூரத்தை மட்டும் நீங்கள் சேர்த்துக்காண்டாம். கொஞ்சமாக
சுகர் எடுத்திருக்கிறேன். அரை லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த சுகரில் தொட்டு கையில் வந்து நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் நீங்கள் மருதாணி இலை வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஜீனி தொட்டு அப்ளை பண்ணும்போது கையில் இன்னும் நல்லா டார்க் கலரில் பிடிக்கும். நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு ஒரு துணி வச்சு லைட்டாக தொடச்சி விட்டால் மட்டும் போதும், கழுவிடாதங்க. தொடச்சி எடுத்துட்டு கையில் வந்து தண்ணியே இல்லாமல் இருக்கணும், நல்லா காஞ்சி போய் இருக்கிற மாதிரி இருக்கணும். அரைச்ச அந்த மருதாணி இலையை ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் வச்சு பாருங்கள். 10 நிமிஷம் வச்சா மட்டும் போதுங்க, அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும் தேவையே இல்லை. நீங்கள் எந்த டிசைனில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனில் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சு தான் வைப்பேன், எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த டிசைனில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை கையில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருதாணியை வைக்கலாம். இந்த மாதிரி மருதாணி இலை அரைச்சி வைக்கும்போது உங்களோட மருதாணி இலை செவக்கவே செவக்காதுன்னா கூட நீங்கள் 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், செக்க செவேன்னு செவந்து வரும். நாலு முழுக்க மருதாணி இலைய கையில வச்சு கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை. இந்த மாதிரி வைக்கும்போது நீங்க 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், பகல்ல கூட நீங்க வைக்கலாம். நல்ல செவக்கன்னு செவந்து பிடிக்கும். நீங்க வந்து நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்க. ஒரு டைம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், ரொம்ப அதுக்கு மேலலாம் நீங்க வைக்கணும் தேவையில்லை. நல்ல கலர் பிடிச்சி வரும். நான் விரல்களுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க கையிலலாம் மருதாணி வைக்கிறோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வைக்க வேண்டிய இருக்கும். பெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கரையாக பிடிச்சி போய் இருக்கும். அந்த மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் கஷ்டப்படணும் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஈஸியாகவே வச்சிடலாம். 10 நிமிஷம் மட்டும் போதும். நான் வைக்கும்போதே என் கையை பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக பிடிக்குதுன்னு. நான் 10 நிமிஷம் திரும்ப சொல்கிறது உண்மைங்க. பாதி லெமன் வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஜீனி வச்சு தான் தொட்டு ராவி விட்டோம். இப்போ அந்த லெமனை வந்து இந்த மாதிரி கையில் லைட்டாக புனிஞ்சு விட்டுக்கோங்க. மருதாணி இலையை வந்து ரொம்ப நேரத்துக்கு கையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோனெல்லாம் வாங்கி வைப்போம். அதோட இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வைக்கும் போது கையில் நல்லாவே உங்களுக்கு டார்க் கலரில் பிடிக்கும். நான் 10 நிமிஷம் தாங்க வச்சிருக்கிறேன். பாருங்க காயவே இல்லை, எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இதை கழுவிட்டு நான் காட்டுறேன். நான் எடுக்கும் போதே எவ்வளோ நல்லா டார்க்காக இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் மருதாணி இலை செவக்கலன்னா கூட நல்ல செக்க செவேன்னு செவந்து வரும். கோன் வச்சோம் அப்படின்னா 2-3 நாளிலே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி மருதாணி இலை வைக்கும் போது 2 மாதம் ஆனாலும் அழியவே அழியாது. நான் வந்து இந்த மாதிரி புள்ளி தாங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு நல்ல டிசைனிங்லாம் வைக்க தெரியும் அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளோ நாளா நீங்க மருதாணி இலை அரைச்சி வச்சு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கலையே நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நல்ல டார்க் கலர்ல கிடைக்கும். இதுவே இன்னும் உங்களுக்கு நல்ல டார்க் கலர்ல கிடைக்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வைங்க. நான் வந்து 10 நிமிஷம் தாங்க வச்சிருக்கிறேன். அதுக்கே எனக்கு எந்த அளவுக்கு டார்க் கலர்ல பிடிச்சிருக்குன்னு பாருங்க. கழுவிட்டு தண்ணியே இல்லாம கையை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா மறுநாள் நீங்க பார்க்கும்போது கை நல்லா டார்க் கலர்ல அவ்வளோ அழகா பிடிச்சி போய் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு டைம் நீங்க வச்சு பாருங்க, நீங்களே ஆச்சரியமா சொல்லுவீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது, பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.